கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை வேளையில உங்களோடு கூட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து நம்ம இந்த வெளிச்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிச்சம், விடிவெளி நட்சத்திரம், நட்சத்திரமாகி இயேசு உங்க வாழ்க்கையில உங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவர். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. சரிங்களா? இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. சென்று போன மாதங்கள் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன். இங்க யோபு சொல்லுகிறான், யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுசீரமைப்பு. யோபு பற்றி பேச எவ்வளவோ பேசிட்டு போலாம், ஆனா இந்த நாட்களுக்குரிய காரியம் ஒரு மறுசீரமைப்பு. என்னன்னு கேட்டா, அவன் சென்று போன காலங்கள்ல இருந்த சீர் இப்போ இருந்தா நலமா இருக்கும். அப்போ அவருடைய பாதத்தை நெய்யினால் கழுவினாரா, என்ன அவனுடைய கால்கள்ல புரண்டு போச்சுதான். பட்டணத்து மூப்பர்கள் அவன் வரும்போது எழுது வாயை மூடிட்டு வாங்குறான். அவ்வளவு காரியம் நடந்திருக்குது. அவ்வளவு பெரிய மனுஷன், யூத், தேசத்துல பெரிய செல்வந்தன் அந்த மனுஷன். அவன் சொல்றான், சென்று போன காலங்களில் உள்ள சீர் எனக்கு இப்போ இருந்த நலமா இருக்குன்றான். அப்ப அந்த சீர் எப்படி போச்சு? சீர் எப்படி கெட்டது? ஏதோ ஒரு விதத்துல கெட்டுக்கணும் இல்லையா? கெட்டுப்போன சீரை மறுபடியும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தீபம் அவன் தலைமேல் பிரகாசிக்கிறது. அவன் சொல்றான், அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை செய்தேன், கடந்து போகிறேன். அப்ப இருள் கடக்க விடாதபடிக்கு வழிமறித்து நின்ற காலம் யோபுடைய காலம். யோபுடைய காலத்துல இருள் வழிமறித்து நின்றது. அவனால் போக முடியல, முன்னேறி போக முடியவில்லை. பிரியமான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில இருள் உங்களை வழிமறிக்குதா? உங்களை முன்னேறி போக விடாதபடிக்கு அது தடை செய்தா? தடையா இருக்குதா? எது தடை? தடையை பார்க்காங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள். மீகா 2:13 சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக போகுது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சம் உங்களுக்கு முன்னால போக போக நீங்க அவர் பாதையில் நடக்க அதான் தாவீது சொன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம் காட்ட கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையை ஜீவவழி. ஜீவவழிக்கு போகிறதற்கு தேவன் அழகாக வைத்திருக்கிற ஒரு காரியம் கேட்டா, இந்த வெளிச்சம் தான், இந்த நட்சத்திரம் தான், நட்சத்திரமாய் இயேசுதான். இயேசு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். இயேசுவால் தான் எல்லாமே அப்படிங்கிற அறிவு நமக்குள்ள உண்டாக வேண்டும் என்பது பிரியமான தேவச்சனமே. இயேசுவை அறிகிற அறிவு நமக்குள்ளே பெருகும் பொழுதுதான் இந்த பிரகாசம் உண்டாகுங்க. இருள் எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி தெரியும் இருள். ஆனா வெளிச்சம் அவையெல்லாம் மேற்கொண்டு உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி அமைக்கும். வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தா இருளை கடந்து போகலாங்க. பாவ இருள், சாப இருள், மீறல் என்கிற இருள், அக்கிரமம் என்கிற இருள், மரணம் என்கிற இருள், எல்லா இருளையும். அதனால்தான் எபிரேயர்ல சொல்லும்போது அவர் மரணத்தின் பிடியில் இருந்து இருக்கிறவர்களை அவர் விடுவித்தார் அப்படின்ட்டு, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 மரண பிடியில் இருந்தவர்கள், இருளின் அதிகாரத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார்கள். விடுதலை என்பது எல்லாருக்கும் அவசியம் தேவையான ஒரு காரியம். அந்த விடுதலை நமக்குள்ள எப்போ வரும் தெரியுமா? நம்ம மேல அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருள் தானா விலகிடும். வெளிச்சம் வந்துட்டுன்னா, சூரியன் உதிச்சுட்டுனா இருள் விலகும் இல்லையா? அதே மாதிரிதான் வெளிச்சம் வந்துட்டா இருள்லாம் போயிடும். உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இன்றைக்கு பிரகாசிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அது உங்களுடைய பேருடைய இருதயங்களை பிரகாசித்து உங்களுடைய பேருடைய வாழ்க்கையில புது வாழ்க்கையை அமைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். God bless you.